ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் வெளியே வரப்போகின்றாரா? பொதுவெளியில் ஈரானிய மக்களை சந்திக்கப் போகின்றாரா? அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் முஜ்தபா கமேனி அவர்களை படுகொலை செய்வதற்கு திட்டமிடுகின்றதா? தியாகி இமாம் அலி கமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதா? குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய தரைவழி மோதல்களும் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டு வரக்கூடிய குர்திஸ்தான் பயங்கரவாதிகளும் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டர் ஒன்றை இலக்கு வைத்த ஈரானிய கடற்படையினரும் அமெரிக்க அதிகாரியை தேடித் திரியும் அமெரிக்க இராணுவமும் ஒட்டுமொத்த அடிமை அரபுகளுடைய இராணுவ தளபதிகளை ஒன்றிணைத்து அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய விசேட கலந்துரையாடல்களும் அடுத்த கட்ட நகர்வுகளும் காசாவின் களத்திலே அடிமை அரபுகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளப் போகும் புதிய வேலை திட்டமும் இதனால் ஏற்பட போகும் பாதிப்புகளும் ஹமாஸினுடைய இறுதி எச்சரிக்கைகளும் மிக முக்கியமான உளவாளிக்கு மரண தண்டனையை விதித்த பலஸ்தீனிய போராளிகளும் இன்றோடு அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டு 1000 நாட்கள் கடந்துவிட்டன. காசாவினுடைய களநிலவரங்கள் தொடர்பாகவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய களநிலவரங்கள் தொடர்பாகவும் இந்த 1000 நாட்களாக நான் தொடர்ச்சியாக காணொளிகளை பதிவிட்டு வருகின்றேன். இந்த 1000 நாட்களில் கிட்டத்தட்ட 1200 காணொளிகளை நான் பதிவிட்டுள்ளேன். இந்த 1200 காணொளிகளில் ஒரு சில காணொளிகள் மாத்திரமே, கிட்டத்தட்ட 3 காணொளிகள் மாத்திரமே நீக்கப்பட்டுள்ளன. ஏனைய அனைத்து காணொளிகளையும் இந்த சேனலிலே உங்களுக்கு முழுமையாக பார்வையிட முடியும். ஒவ்வொரு நாளும் காசாவின் களத்திலே நடைபெற்று வரக்கூடிய விடயங்களையும், லெபனான், யமன் மற்றும் ஈரானிய களங்களிலே நடைபெற்று வரக்கூடிய விடயங்களையும் நான் தொடர்ச்சியாக பதிவிட்டுள்ளேன். இறைவனுக்கே அனைத்து புகழும். அத்தோடு இந்த 1200 காணொளிகளும் பல தடைகளுக்கு மத்தியில் பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய காணொளிகளாகும். ஒவ்வொரு காணொளிகளுக்கு பின்னாலும் என்னுடைய உழைப்பு காணப்படுகின்றது. இதற்காக இறைவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 3 வருட போரிலே காசாவிலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் என்னவெல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பதனை உங்களுக்கு இந்த 1200 காணொளிகளில் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். பல தடைகளுக்கு மத்தியில் என்னால் பெற்றுக்கொள்ள முடியுமான அனைத்து தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளேன். பல தடைகளுக்கு மத்தியில், பல அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் கள நிலவரங்களுடைய உண்மை தன்மையை உங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளேன். இறைவனின் உதவியோடு யாருடைய அழுத்தத்திற்கும் கீழ்ப்படியாமல் பல உண்மைகளை வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு இந்த 1000 நாட்களில் நான் பலவற்றை இழந்துள்ளேன். இந்த இழப்புகளுக்கான கூலியை நிச்சயமாக இறைவன் வழங்குவான். அதே போன்று ஆயிரக்கணக்கானோர் என்னுடைய காணொளிகளை தொடர்ச்சியாக பார்வையிட்டு வருகின்றனர். கடந்த 1000 நாட்களுக்கு மேலாகவும் என்னுடைய காணொளிகளை பல உறவுகள் தொடர்ச்சியாக பார்வையிட்டு வருகின்றார்கள். இவ்வாறு என்னுடைய காணொளிகளை தொடர்ச்சியாக பார்வையிட்டு ஆதரவை வழங்கி வரக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவும் கருத்துக்களும் விமர்சனங்களுமே எனக்கு எப்போதும் புத்துணர்ச்சியாக அமைந்துள்ளன. தற்போது நாங்கள் இறுதிப் போரினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கின்றோம். இறைவனின் உதவியோடு என்னால் முடிந்தவரை தகவல்களை தொடர்ச்சியாக பதிவிடுவேன். இந்த இறுதிப் போரினுடைய ஒரு கட்டத்தில் சமூக ஊடக வலைத்தளங்கள் அனைத்தும் முழுமையாக முடக்கப்பட்டுவிடும். பல ஊடகங்கள் முழுமையாக முடக்கப்பட்டுவிடும். இறைவன் நாடினால் அதுவரைக்கும் என்னுடைய பணியை தொடர்ச்சியாக மேற்கொள்வேன். மேலும் தொடர்ச்சியான ஆதரவுகளை வழங்கி வரக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய பிரார்த்தனைகளில் என்னையும் தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ ஆய்வாளர்களில் ஒருவரான யோவாய் லோமர் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 1000 நாட்கள் கடந்துவிட்டன. இந்த 1000 நாள் போரிலே இஸ்ரேல் அதனுடைய மிக முக்கியமான எதிர்காலத்தை சிதைத்து விட்டது. பல தசாப்தங்களாக அனுபவிக்காத மிகப்பெரிய இழப்புகளை இந்த 1000 நாள் போரிலே நாங்கள் அனுபவித்து விட்டோம். உண்மையில் இந்த 1000 நாள் போரிலே இஸ்ரேல் தனக்கான கூலியை தோண்டிக் கொண்டு விட்டது. தன்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று நினைத்து இஸ்ரேல் தற்போது மிகப்பெரிய புதைக்குழியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலினுடைய பிரதமர் நெட்டன்யாகுவும் பாதுகாப்பு அமைச்சரும் அரசியல் தலைமைகளும் இந்த 1000 நாள் போரை எவ்வாறு வேண்டுமானாலும் விவரிக்கலாம். நாங்கள் பல முனைகளில் போராடி கொண்டிருக்கின்றோம், பல முனை வெற்றிகளை அனுபவித்து வருகின்றோம் என நெட்டன்யாகு அறிவிக்கலாம். போர்க்களத்தில் எங்களுடைய இராணுவம் சிறப்பாக செயற்படுவதாக இஸ்ரேலிய இராணுவத்தின் தளபதிகள் அறிவிக்கலாம். ஆனால் களத்தினுடைய உண்மையான யதார்த்தத்தை இன்னும் எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. 3 வருடங்களுக்கு முன்பிருந்த இஸ்ரேலை யாராலும் ஒரு பொழுதும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. பல தசாப்தங்களாக இஸ்ரேல் மேற்கொண்ட
மேற்கொண்டு வந்த வேலை திட்டங்கள் இந்த 1000 நாள் போரிலே அளிக்கப்பட்டு விட்டன. இஸ்ரேலிய மக்களை ஏமாற்றுவதற்காகவும் யூத சமூகத்தை ஏமாற்றுவதற்காகவும் நெட்டன்யாகுவினால் எவ்வளவு பொய்களை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் தற்போது களத்தினுடைய யதார்த்தத்தில் இஸ்ரேல் மிகப்பெரிய தோல்வியையே சந்தித்துள்ளது. சர்வதேச மட்டத்திலே இஸ்ரேல் மீது இருக்கக்கூடிய பிம்பம் தற்போது தலைகீழாக மாறிவிட்டது. உலகம் முழுவதும் நாங்கள் மிகப்பெரிய அவமானத்தையே சம்பாதித்து வைத்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய கட்டமைப்புகள் தற்போது சரிவடைந்து விட்டன. உண்மையிலேயே தற்போது நாங்கள் பலவீனமான நிலைமையிலேயே இருக்கின்றோம். ஐரோப்பாவும் அமெரிக்காவும் தொடர்ச்சியான உதவிகளை மாத்திரம் இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்காவிட்டால் இந்நேரத்திற்கு எங்களுடைய கதை முழுமையாக முடிவடைந்திருக்கும். உண்மையை கூறுவதாக இருந்தால் தற்போது நாங்கள் ஒரு மிகப்பெரிய புதைக்குழியை நோக்கிய சுழற்சிக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த சுழற்சி எங்களை மெதுமெதுவாக புதைக்குழியை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றது. இந்த போரினுடைய விளைவுகளை இஸ்ரேலும் யூத சமூகமும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இன்னும் நாங்கள் பல இழப்புகளையும் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. இந்த போரானது இத்தோடு முடிவடைய போவதில்லை. மேலும் இறுதியில் இந்த போரானது இஸ்ரேலினுடைய இருப்பை கேள்விக்குறியாக்கிவிடும். இதனை நோக்கித்தான் நாங்கள் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். உண்மையில் இந்த 1000 நாள் போரிலே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பல வெற்றிலக்குகளை அடைந்து கொண்டிருப்பதாகவே எங்களுக்கு தோன்றலாம். ஆனால் உண்மையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஜியோனிச கொள்கையும் மிகப்பெரிய தோல்வியையே சந்தித்துள்ளது. அல்-அக்ஸா வெல்ல போர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வீழ்ச்சியை ஆரம்பமாக்கியுள்ளது. இந்த இறுதிப் போரினுடைய ஆரம்பத்தை துவக்கிவிட்டுள்ளது. மேலும் இந்த போர் படிப்படியாக நகரும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அமெரிக்காவினுடைய உண்மையான இழப்புகளை ஒட்டுமொத்த உலகமும் நிச்சயமாக கண்டுகொள்ளும். மேலும் இதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதே யதார்த்தமான உண்மையாகும். அடுத்து காசாவின் களத்திலே இன்னும் ஒரு புதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அடிமை அரபுகளும் ஒன்றுபட்டுள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாக திட்டத்திற்கமைவாகவே தற்போது காசாவின் களத்தில் இந்த வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதாவது காசாவின் களத்திலே பலஸ்தீனிய மக்களுடைய இடப்பெயர்ச்சியை தற்போது ஆரம்பிக்கப் போகின்றார்கள். இதற்கமைவாக ரஃபா பிரதேசத்தில் இராணுவத்தினால் கண்காணிக்கப்படக்கூடிய மனிதாபிமான தங்குமிடங்களையும் அமைக்கப் போகின்றார்கள். குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வலயத்தினால் காண்பிக்கப்பட்ட இருக்கக்கூடிய தாலல் சுல்தான் பிரதேசத்திலேயே இந்த மனிதாபிமான தங்குமிடங்களை இவர்கள் அமைக்கப் போகின்றார்கள். மேலும் குறித்த வரைபடத்தில் அமைக்கப்பட போகும் மனிதாபிமான தங்குமிடங்களை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். அதாவது பலஸ்தீனிய மக்களை தங்க வைப்பதற்கான இராணுவத்தினுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட இராணுவ தளங்களை அமைக்கப் போகின்றார்கள். இந்த இராணுவ தளங்களுக்கே மனிதாபிமான தங்குமிடங்கள் என்றும் பெயர் வைத்துள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் ஒப்பந்தத்திற்கமைவாக காசாவுக்குள்ளே சர்வதேச படைகள் களமிறக்கப்படுவதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக ரஃபாவின் தாலல் சுல்தான் பிரதேசத்திலே சர்வதேச படைக்குழுக்கள் களமிறக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட வேலிகளினால் எல்லையிடப்பட்ட கூடாரங்களை அமைக்கப் போகின்றார்கள். மேலும் இவ்வாறு வேலிகளினால் அடைக்கப்பட்ட கூடாரங்களுக்குள்ளே பலஸ்தீனிய மக்களை படிப்படியாக நிலைநிறுத்தப் போகின்றார்கள். காசாவினுடைய 70% பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்துகின்றது. மேலும் ஹமாஸ் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களையே இவ்வாறு படிப்படியாக ரஃபா பிரதேசத்திலே வேலிகளினால் எல்லையிடப்பட்ட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட கூடாரங்களுக்கு மாற்றப் போகின்றார்கள். சர்வதேச படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் பலஸ்தீனிய மக்களை குறித்த பிரதேசத்திலே தங்க வைக்கப் போகின்றார்கள். துருக்கி, கத்தார் மற்றும் எகிப்தி அடிமைகள் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சில் ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய இந்த விடயங்கள் தொடர்பாக 8 மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இவ்வாறு தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மக்களை இடம்பெயர்த்தப் போகின்றது என்பதனையும் பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் பிரித்து ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கப் போகின்றது என்பதனையும் 8 மாதங்களுக்கு முன்பே குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவின் களத்திலே இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்தப் போகின்றது. இதற்கு அடிமை அரபுகளும் அடிமை மத்தியஸ்தர்களும் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். ஏனென்றால் ஒப்புக்கொள்ளப்பட்ட டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாக திட்டத்தில் முடிக்கப்பட்ட ஒப்பந்தத்தில் மறைமுகமாக இவை அனைத்தும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அத்தோடு குறித்த திட்டத்திற்கு ஹமாஸினுடைய தலைவர்களும் ஏனைய பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்களுடைய தலைவர்களும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் பலஸ்தீனிய மக்களை இடம்பெயர்த்தும் இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்றும் சர்வதேச அழுத்தங்கள் இதற்காக வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார்கள். அதே நேரம் இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்தாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் காசாவின் களத்தில் போர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். மேலும் இதற்காகவும் பலஸ்தீனிய போராளிகள் தயாராகி வருகின்றார்கள்.
அத்தோடு எகிப்தினுடைய சினாய் பிரதேசத்தில் எகிப்திய இராணுவம் முழுமையாக களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் எகிப்திய ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. மேலும் அடிமை அரபுகளுக்கு முற்றுக் கொடுக்கக்கூடிய பக்தர்கள் எகிப்தினுடைய இந்த செயற்பாடை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான செயற்பாடு என்று நினைக்கின்றார்கள். மேலும் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நெட்டன்யாகுவிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. சினாய் பிரதேசத்தில் எகிப்திய இராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. எகிப்திய இராணுவத்தினுடைய வேலை திட்டங்கள் சினாய் பிரதேசத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இவை தொடர்பாக நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என நெட்டன்யாகுவிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதற்கு நெட்டன்யாகு இவ்வாறு பதில் வழங்கினார். சினாய் பிரதேசத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி நான் எகிப்துக்கு உத்தரவிட்டுள்ளேன். நான் எவ்வாறான உத்தரவுகளை வழங்கி இருக்கின்றேனோ அந்த உத்தரவுகளை எகிப்தே தற்போது நடைமுறைப்படுத்தி வருகின்றது. சினாய் பிரதேசத்தில் அதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேனோ அதனைத்தான் எகிப்து செய்து வருகின்றது. இதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. மேலும் காசாவின் களத்திலே நாங்கள் அடுத்த கட்ட இலக்குகளை வெற்றிகரமாக அடைந்து வருகின்றோம் என்றும் நெட்டன்யாகு குறித்த கேள்விகளுக்கான பதில்களை வழங்கியிருந்தார். அதாவது நெட்டன்யாகுவினுடைய திட்டத்திற்கமைவாகவே சினாய் பிரதேசத்தில் எகிப்திய இராணுவம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றதும் அவை தொடர்பாக நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அடுத்து நேற்றிரவு காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகள் மிக முக்கியமான உளவாளிக்கு மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளார்கள். முஸ்தபா முஹன்னா என்கின்ற உளவாளிக்கே பொதுவெளியில் மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளார்கள். மேலும் இந்த முஸ்தபா முஹன்னா என்கின்ற நபர் துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் ஃபதா அமைப்புக்கு கீழால் இயங்கக்கூடிய நபராகவே இருக்கின்றார். பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய மிக முக்கியமான உளவுத்துறை அதிகாரியாகவும் இவர் செயற்பட்டுள்ளார். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு இவரே மிக முக்கியமான காரணியாகவும் இருந்துள்ளார். மேலும் ஹமாஸினுடைய பல முக்கியமான தலைவர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கும் இஸ்ஸதீன் அல்-ஹத்தாத் அவர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கும் பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உளவாளியாக இவர் இருக்கின்றார். மேலும் பலஸ்தீனிய போராளிகளின் அதிரடியான நடவடிக்கைகளின் மூலமாகவே இவன் கைது செய்யப்பட்டான். தற்போது இவனுக்கான மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இவனோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் பல முக்கியமான உளவாளிகளுக்கும் மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளார்கள். மேலும் பலஸ்தீனிய போராளிகள் இறுதி எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உளவாளிகளாக ஒத்துழைப்பாளர்களாக செயற்படக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் நாங்கள் இவ்வாறு தான் அளிப்போம். அனைவருக்கும் நாங்கள் மரண தண்டனையை விதிப்போம். பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக செயற்படக்கூடிய அனைவருக்கும் இந்த நிலைமை தான் ஏற்படும் என பலஸ்தீனிய போராளிகள் இறுதி எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து நேற்றிரவு பஹ்ரைனிலே அமெரிக்க கூட்டுப்படை தளபதி பிராட் கூப்பரினுடைய தலைமையில் மிகப்பெரிய உச்சி மாநாடு ஒன்று நடைபெற்றிருந்தது. இந்த உச்சி மாநாட்டிலே அடிமை அரபு நாடுகளுடைய இராணுவ தளபதிகளும் மிக முக்கியமான புள்ளிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த கலந்துரையாடலிலே மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான ஈரானுடைய எதிர்ப்பச்சுக்களுக்கு எதிரான ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இவற்றை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் விவாதங்கள் நடைபெற்று. மேலும் இந்த அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள் இதற்கான முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரானையும் அதனுடைய எதிர்ப்பச்சுக்களையும் ஹமாஸையும் ஹிஸ்புல்லாவையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்கின்ற உறுதிமொழிகளையும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி எடுத்துள்ளார். அடிமை அரபு நாடுகளுடைய இராணுவ தளபதிகளும் இதற்கான உறுதிமொழிகளை எடுத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் தொடர்பாகவும் அடுத்த கட்ட போரிலே ஈரானினுடைய தாக்குதல்களை முறியடிப்பது தொடர்பாகவும் விசேட விவாதங்கள் நடைபெற்றுள்ளன. இதன்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டுப்படை தொடர்பாகவும் அமெரிக்க கூட்டுப்படை தளபதி பிராட் கூப்பர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக ஈரானினுடைய ட்ரோன் தாக்குதல்களை முறியடிப்பதற்காக பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தளங்களில் புதிய கூட்டுப்படை ஒன்று களமிறக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க இராணுவத்தில் இருக்கக்கூடிய விசேட சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய தளபதிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு கூட்டுப்படையை உருவாக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த கூட்டுப்படை தொடர்பான தகவல்களையும் குறித்த உச்சி மாநாட்டிலே அமெரிக்க கூட்டுப்படை தளபதி வெளியிட்டுள்ளார். அத்தோடு இந்த செயற்பாடுகளுக்கான முழுமையான ஆதரவை அடிமை அரபு நாடுகள் வழங்கியுள்ளன. அடுத்து நேற்றைய தினம் ஓமான் வளைகுடா பிரதேசத்திற்கு அருகாமையில் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் போர்க்கப்பலுக்கு சொந்தமான அமெரிக்க இராணுவத்தின் ஹெலிகாப்டர் ஒன்று தரையிறங்கியிருந்தது. ஓமான் வளைகுடா பிரதேசத்திலேயே அவசரமாக குறித்த ஹெலிகாப்டர் தரையிறங்கியது. குறித்த ஹெலிகாப்டரை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதன் விளைவாகவே இந்த ஹெலிகாப்டர் அவசரமாக கடல் பிரதேசத்தில் தரையிறங்கியதாகவும் அதில் இருக்கக்கூடிய 4 அதிகாரிகள் மீட்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்னும் ஒரு அதிகாரியை காணவில்லை என்றும் அமெரிக்க கடற்படையினர் அவரை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு
குறித்த சம்பவத்தினை அமெரிக்க இராணுவம் முழுமையாக மூடி மறைத்து வருகின்றது. ஈரானிய தாக்குதலினால் தான் இந்த ஹெலிகாப்டர் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது என்கின்ற தகவல்களை அமெரிக்க இராணுவம் வெளியிடவில்லை. ஹர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்திலேயே ஈரானிய கடற்படையினர் குறித்த ஹெலிகாப்டரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன் விளைவாகவே குறித்த ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறங்கியுள்ளது. இருப்பினும் எந்தவிதமான தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் இவை தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவுமே தற்போது அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்துள்ளது. அடுத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் சிக்கலான நிலைமைக்கு தள்ளப்பட்டு வருகின்றது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைவாக ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்திற்கு எதிரான பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. மேலும் எண்ணெய் வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகளவான தடைகள் முழுமையாக நீக்கப்பட்டு விட்டன. இதற்கமைவாக ஈரான் அதிக எண்ணெய் வர்த்தகத்தை மேற்கொண்டு அதிக லாபத்தையும் அடைந்து வருகின்றது. அதே நேரம் தற்போது ஈரானுடைய முடக்கப்பட்ட நிதிகளை விடுவிப்பதில் சிக்கல்கள் அதிகரித்துள்ளன. கடந்த வாரம் கத்தார் $6 பில்லியன் முழுமையாக விடுவித்திருந்ததாக செய்திகள் வெளியாக இருந்தன. இருப்பினும் கத்தார் இந்த நிதியை முழுமையாக விடுவிக்கவில்லை என்றும் இவை தொடர்பான தடைகளை அமெரிக்கா தற்போது மேலும் வலுப்படுத்தியுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிதியை பயன்படுத்தி அமெரிக்காவிடமிருந்தே விவசாய பொருட்களை வாங்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் கூறுகின்றது. ஆனால் ஈரானிய தலைமைகள் இதற்கான முழுமையான மறுப்பை தெரிவித்துள்ளார்கள். இதனால் தற்போது முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியை பெற்றுக் கொள்வதில் சிக்கல்கள் அதிகரித்துள்ளன. அத்தோடு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைவாக அமெரிக்கா அதனுடைய அதிகளவான படைகளை திரும்ப பெற வேண்டும். ஓமான் வளைகுடா பிரதேசத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க போர் கப்பல்களில் பெரும்பாலானவை பின்வாங்க வேண்டும். அதே போன்று அமெரிக்க விமானப்படைகளில் அதிகமானவை திரும்ப பெற வேண்டும். ஆனால் இதற்கு மாற்றமாக ஒப்பந்தம் முடிக்கப்பட்டதிலிருந்து அமெரிக்க அதிகளவான விமானப்படைகளை மீண்டும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே நிலைநிறுத்தி வருகின்றது. அமெரிக்க கடற்படையும் பின்வாங்காமல் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே மேற்கொண்டு வருகின்றன. அதேபோன்று ஈரானுக்குள் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கான $300 பில்லியன் இழப்பீடை வழங்க வேண்டும் என ஈரான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளும் ஈரானுக்கான இழப்பீடுகளை வழங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த இழப்பீடுகளை எங்களால் வழங்க முடியாது என அடிமை அரபு நாடுகள் அமெரிக்காவிடம் தெரிவித்திருப்பதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகி இருந்தன. எனவே குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய ஒவ்வொரு நிபந்தனைகளும் தற்போது மீறப்பட்டு வருகின்றன. இதைத்தான் ஆரம்பத்திலேயே ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையில் இருக்கக்கூடிய நபாவியன் அவர்கள் தெளிவாக கூறியிருந்தார். மேலும் ஈரானிய உச்ச தலைவரும் இதனைத்தான் தெளிவாக கூறியிருந்தார். இருப்பினும் மசூத் பெஸெஷ்கியானினுடைய அரசாங்கம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முடித்தது. ஆனால் தற்போது ஒரு சில நிபந்தனைகளை தவிர ஏனைய நிபந்தனைகள் அனைத்தும் முழுமையாக மீறப்பட்டே வருகின்றன. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பது தொடர்பான அறிவிப்புகளையும் ஜேடி வான்ஸ் வெளியிட்டுள்ளார். நேற்றைய காணொளியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையிலேயே தியாகி இமாம் அலி கமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கானது நடைபெறப் போகின்றது. ஜூலை 4ஆம் தேதி தொடக்கம் 9ஆம் தேதி வரையில் இறுதிச் சடங்கு நடைபெறப் போகின்றது. மேலும் இந்த இறுதிச் சடங்கிலே 20 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கலந்து கொள்ளப் போகின்றார்கள். அதாவது 2 கோடிகளுக்கும் அதிகமான மக்கள் கலந்து கொள்ளப் போகின்றார்கள். இதற்கான வேலை திட்டங்களையே தற்போது ஈரானிய ராணுவமும் ஈரானிய அரசாங்கமும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த இறுதிச் சடங்கு ஆரம்பிக்கப்பட போகின்றது. அத்தோடு இந்த இறுதிச் சடங்கிலே அனைத்து விதமான தலைவர்களும் கலந்து கொள்ளப் போகின்றார்கள். 100க்கும் அதிகமான நாடுகளில் இருக்கக்கூடிய அரச தலைவர்களும் அரச பிரதிநிதிகளும் கலந்து கொள்வதற்கான விருப்பத்தை தெரிவித்திருப்பதாகவும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இப்படியான நிலைமையிலேயே குறித்த இறுதிச் சடங்கை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றிணைந்து இந்த இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்ளப் போகும் ஈரானினுடைய மிக முக்கியமான தளபதிகளையும் தலைவர்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் தொடர்ச்சியான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த இறுதிச் சடங்கிலே ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் கலந்து கொள்வார் என்றும் விசேட உரைகளையும் அவர் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வளவு நாளாக ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் ஈரானிய மக்களை நேரில் சந்தித்து எந்தவிதமான உரையையும் முன்வைக்கவில்லை. மேலும் ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் எங்கு இருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்களையும் அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே தற்போது தியாகி இமாம் அலி கமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்குக்கு ஈரானினுடைய தற்போதைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் வருகை தருவாராக இருந்தால் அவர் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். அல்லது அவர் வெளியே வந்ததற்கு பின்பு அவர் இருக்கக்கூடிய இருப்பிடம் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கின்றார்கள். அத்தோடு ஈரானினுடைய காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய வீரமரணம் அடைந்த தலைவருடைய இறுதிச் சடங்கின் போது அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் அதனுடைய பிராந்திய கூட்டாளிகளும் எந்தவிதமான தவறான கணக்கீட்டையும் எடுத்துவிடக் கூடாது. இறுதிச் சடங்கு நடைபெறும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பிராந்திய கூட்டாளிகளும் இந்த இறுதிச் சடங்குக்கு எதிராக ஏதாவது வேலை திட்டங்களை முன்னெடுத்தால், ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்தால் அதற்கான உச்ச பதிலடிகளை நாங்கள் வழங்குவோம். அமெரிக்காவினுடைய போர் விமானங்களோ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு
அமைப்பினுடைய போர் விமானங்களோ பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் இருக்குமாக இருந்தால் அது ஈரானுக்கான அச்சுறுத்தலாகவே கருதப்பட்டு பதிலடிகள் வழங்கப்படும். அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். மேலும் களத்திலே நீங்கள் தவறான கணிப்பீடுகளை நடைமுறைப்படுத்தினால் அதற்கான உச்ச விளைவுகளை சந்திப்பீர்கள் என ஈரானினுடைய காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் குறித்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதனையே அமெரிக்கா எதிர்பார்க்கின்றது. மேலும் இதன் மூலமாக அவருடைய இருப்பிடம் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் என்றும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் திட்டமிடுகின்றார்கள். அத்தோடு குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திலே ஈரானிய தரைப்படைக்கும் குர்திஸ்தான் பயங்கரவாதிகளுக்கும் இடையிலே தொடர்ச்சியான தரைவழி மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. நேற்றிரவும் குறித்த பிரதேசத்திலே ஈரானிய IRGC ராணுவத்தின் தரைப்படைகளுக்கும் குர்திஸ்தான் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்களுக்கு மேலான துப்பாக்கிச் சூட்டு மோதல்கள் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த மோதல்களிலே 5க்கும் அதிகமான குர்திஸ்தான் பயங்கரவாதிகளை அழித்திருப்பதாகவும் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான தளங்களை தரைமட்டமாக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குர்திஸ்தானின் ஏபில் பிரதேச இருக்கக்கூடிய பல முக்கியமான தளங்களை இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இந்த ஏவுகணை தாக்குதல் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.